திருப்பாவை பாசுரம் 9. தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரியத் தூபம் கமழத் துயிலணைமேல் கண்வளரும் மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ, ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாயன் மாதவன் வைகுந்தனென்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரும் பாவாய். சொற்பிரிப்பு. தூ மணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிய தூபம் கமழ துயிலணைமேல் கண் வளரும் மாமான் மகளே, மணி கதவும் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏமம் பெருதுயில் மந்திர பட்டாளோ, மாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று ஏல் ஓர் எம் பாவாய். அன்வயம் சொற்பிரிப்பு மாதிரி தான் இருக்குது, அதனால பொழிப்புரையை பார்க்கலாம். அப்பழுக்கற்ற இரத்தினங்களால் அமைக்கப்பட்ட மாளிகையில் நாற்புறமும் தீபங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்க, வாசனை புகைகள் மனம் வீசா நிற்க, தூக்கத்திற்கு தக்க படுக்கையிலே நித்திரை செய்யும் மாமனின் பெண்ணே, இரத்தினமயமான கதவின் தாழ்பாளை நீ திற, அம்மாமிகளே அப்பெண்ணை எழுப்ப மாட்டீரோ, உன்னுடைய பெண்ணான இவள் ஊமையளோ அல்லது செவிடியோ மதித்தவளோ, மயக்கமாகிற பெருந்தூக்கத்தை தரும் மந்திரப் பிரயோகம் செய்யப் பெற்றாளோ, பெரும் மாயையுடையவன் ஸ்ரீயப்பதி வைகுண்டாதிபதி என்றெல்லாம் அநேக திருநாமங்களையும் சொல்லி வருவோம். ஏற்றுக்கொள், அறிந்து கொள் எமது தோழிப் பெண்ணே.